கறி எடுத்து காட்டுறேன். அப்படியே செக்கச்சவேர்னு நல்லா இங்க பாருங்க, மாவு மாதிரி வந்திருக்கு. இல்லையா சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாங்களா? சோ ஹலோ மை ஹாய்ஸ், நீங்களா இருக்கிற வரைக்கும் ஐம் நாட் அலோன் இஸ் ஹியர். பட் எப்பவுமே எனக்காக நீங்க அப்படி மை ஃபேமிலியா இருக்கணும். மை ஹார்ட் ஃப்ரீயா இருக்கேன். மை ஹார்ட்ஸ் இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். இன்னைக்கு வந்து சண்டே, அதனால நல்லா சமைக்க போறேன். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்திருப்பேன். காலையிலேயே வாங்கிட்டு வந்திருந்தா நீங்க என்ன நினைச்சிருக்கலாம், மட்டன் இன்னைக்கு மட்டன் 1/2 கிலோ மட்டன் வாங்கியாச்சு மை ஹார்ட்ஸ். அதனால இன்னைக்கு மட்டன் தான் பண்ண போறேன். அதை யூடியூப்பை பார்த்து பண்ண போறேன். யூடியூப்பை பார்த்து மட்டன் பண்ண போறேன் மை ஹார்ட்ஸ். மட்டன் வந்து இங்க எங்க ஊர்ல வந்து 500 ரூபா, 1 கிலோ 1000 ரூபா. அதனால இங்க வந்து 500 ரூபாய்க்கு வாங்கி யூடியூப்பை பார்த்து பண்ணி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துடலாம். அப்புறம் நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, என் லைஃபுக்குள்ள இன்னைக்கு கூட வாங்க போகலாம். ஓகே மை ஹார்ட்ஸ், இப்போ வந்து யூடியூப்ல வந்து மட்டன் கிரேவின்னு அடிப்போம். எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வருதோ அநேகமாக அம்மா வீடியோ தான் வரும். அவங்க வீடியோ தான் பார்க்கலாம்னு இருக்கேன். அவங்க வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாம் வந்து சமைக்கலாம் மை ஹார்ட்ஸ். ஓகே, யூடியூப்ல போயிடலாம். மட்டன் கிரேவி அப்படின்னு போடுவோம். மட்டன் கிரேவி. ஓகே மை ஹார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் சொன்னது மாதிரியே தான் அம்மா சமையல் வீடியோல இருந்து மட்டன் கிரேவி கமகமன்னு வீடே மணக்கும் படி செய்வது எப்படி அப்படின்னு வந்து ஒரு வீடியோ. ஓகே மை ஹார்ட்ஸ், அந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். நல்ல ஒரு செம டேஸ்டான மட்டன் கிரேவி எப்படி செய்து பார்க்கலாமா? பாருங்க, நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். மட்டன் நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துங்க. குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு பொடியா நறுக்கின வெங்காயம், ஒரு பொடியா நறுக்கின தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், அதே மாதிரி லைட்டா உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். பாருங்க, மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க, எவ்வளவு சாஃப்டா இருப்பாங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு 5 இருந்து ஒரு 6 விசில் விடுங்க, நல்லா வெந்துடும். அதே போல தண்ணி இருக்கணுமா? இந்த மாதிரி மட்டன் தண்ணி இருக்கணும். நீங்க வந்து ஒரு 2 கப்ல இருந்து ஒரு 2.5 கப் உள்ள தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இது ஒரு பக்கமா எடுத்து வச்சிடலாம். பேன் வச்சுக்கலாமா? பேன் சூடானதும் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மட்டன் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் அதிகமா எண்ணெய் இருக்கணும். பாருங்க, எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 பீஸ் ஸ்டார் பூ, 2 கிராம்பு, 3 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, இதை சேர்த்துக்கலாம். 1 கப் வெங்காயம் பொடியா நறுக்கணுமா, இது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நீட் வகையில கட் பண்ணிக்கலாம், இது சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. இப்ப இது கூடவே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதுமா? பாருங்க, இது கூடவே 2 தக்காளி பொடியை நறுக்கிருக்கேன். மட்டன் கிரேவிக்கு வந்து தக்காளி ரொம்ப மசியா வதங்கணும்னு அவசியம் இல்லமா, ஓரளவுக்கு தக்காளி நல்லாவே தெரியலாம். ஏன்னா கிரேவி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து அடுப்பு தீ குறைச்சு வச்சுங்க, மசாலா சேர்க்கலாம். பாருங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நம்ம வந்து ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். என்கிட்ட இருக்கிறது வந்து சின்ன ஸ்பூன் தான், அதனால 1.5 ஸ்பூன் அப்படி அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்க வேண்டாமா? நம்ம வந்து பெரிய ஸ்பூன் வரும். ஏன்ல இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. சின்ன ஸ்பூன் தான் மைஹாஸ் எங்க இருக்கு, அதனால அதுலயே இருக்கு. பாருங்க, மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். பாருங்க, நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்ச மட்டன் தான், அதனால மசாலா மட்டும் நல்லா வதக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் தள்ளி போதும். மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். பாருங்க, நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோட சேர்த்துக்குங்க. பாருங்க, மட்டன் நல்லா சேர்த்துங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்ப பார்த்து சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்க தண்ணி வந்து கரெக்டா இருப்பாங்க. வெறும் மட்டன் வேக வச்ச தண்ணி தான், எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கல. பாருங்க, நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்ம மட்டன் தண்ணி சேர்த்தது கரெக்டா இருப்பாங்க. பொடியா நறுக்கின கொத்தமல்லி, டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி. ஓகே மை ஹார்ட்ஸ், கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்காங்க. நான் இதோட கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆள் தானே, தண்ணியாக வச்சா இதாகும். நான் வந்து நைட்டு மட்டும் சாப்பிட்றது, இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நைட்டு மட்டும் சாப்பிட்றதுக்கு தான், அதனால் இதாக வச்சுக்கலாம். நான் வந்து சின்ன ஸ்பூனு தான் இருக்குது மை ஹார்ட்ஸ். நான் வந்து சின்ன ஸ்பூனு தான் யூஸ் பண்ணுறது. இவங்க வந்து பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணாங்க போல், அதனால் அதில் அள்ளுனா கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால் இவங்க 1 ஸ்பூன் சொன்னால் நான் 1.5 ஸ்பூன் அப்படிங்கிற அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். வேறு என்ன, வாங்க மை ஹார்ட்ஸ், நம்ம சமைக்க போகலாம். எல்லாத்தையும் இன்னும் வெட்டி எல்லாத்தையும் சமைக்கணும். இப்போவே வெயில் இந்த போடுது. ஏன்டா வெயிலில் உட்காந்து வீடியோ எடுக்கிறேன்னா, உள்ள வீடியோ எடுத்தால் லைட்டிங் ப்ராப்ளம், அதனால சூரியனே நமக்கு லைட்டிங் கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச். வாங்க போகலாம். ஓகே மை ஹார்ட்ஸ், இப்போ வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்தாச்சு. இதுதான் 1/2 கிலோ. இந்த 1/2 கிலோவே வந்து உங்களுக்கு வந்து 500 ரூபா ஆயிடுது. நல்லா கொஞ்சம் எலும்பாக தான் போட்டுருக்காங்க. அது சண்டே அன்னைக்கு வந்து ரேட்டு கூட்டிடுறாங்க, இல்லைட்டா 450 ரூபா தான். ஓகே மை ஹார்ட்ஸ், 1/2 கிலோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா கழுவிடலாம். இதை வந்து நல்லா கழுவிப்போம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா கழுவிப்போம். கழுவிட்டு மறுபடியும் சின்னதாக வெட்டிப்போம். ஏன்னா எனக்கு சிறுசாக வெட்டினா தான் பிடிக்கும் மை ஹார்ட்ஸ். நல்லா கழுவிக்கணும். 3 அலசிக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். காற்று சரியான காற்று அடிக்குது மை ஹார்ட்ஸ். ஒரு 3 அலசு அலசிக்கிட்டா அந்த கொஞ்சம் ரத்தம் இதில் அவ்வளோவா இருக்காது. பட் 3 அலசுனா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். ஓகே, இப்போ இதை நல்லா சிறுசாக வெட்டிப்போம். இப்போ இதில்
இந்த பீஸுகளை ஃபுல்லாக கொஞ்சம் சிறுசா வெட்டிப்போம். ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கு, அதனால கொஞ்சம் சிறுசா வெட்டிப்போம். ரொம்பவும் சிறுசா போட்டுறக்கூடாது. ஒரு மீடியம் சைஸுக்கு போட்டோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். ஏன்னா நீ வெந்த பிறகு அதோட இதாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வெட்டியாச்சு. இப்போ இதை வந்து அள்ளி போட்டுக்குவோம். ஓகே மெகாச், இப்போ வந்து நம்ம வந்து இதில் 3 தக்காளி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம வந்து அப்படியே கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். அதனால தக்காளி ரொம்ப முக்கியம். தக்காளி ரொம்ப சிறுசாக நடிப்போம். அவங்க வந்து அப்படி நறுக்கிறாங்களோ தெரியாது, நான் கொஞ்சம் சிறுசாகவே நறுக்கிறேன் தக்காளியை. அப்புறம் வந்து ஒரே ஒரு வெங்காயம். மீதி இருக்கிற பொருள் ஃபுல்லாக நம்ம உள்ளே போய் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தக்காளியை வந்து நல்லா கழுவிட்டு வெட்டிக்கலாம். பச்சை மிளகா மட்டும் எப்பவுமே எனக்கு மறந்துடுது மை காட்ஸ். பச்சை மிளகா மட்டும் வாங்குறதுக்கு மறந்துடுது. மீதி எல்லாமே வாங்கிறேன், ஆனால் பச்சை மிளகா வாங்குறதுக்கு மட்டும் மறந்துடுது. அதனால கொஞ்சம் பொடி எக்ஸ்ட்ரா, அன்னைக்கு போட்ட மாதிரி பொடி மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுப்போம். இப்போ இதை மட்டும் சமைச்சுப்போம். வெட்டுறது இதை மட்டும் வெட்டிக்கலாம். வந்து தக்காளி வெட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை வெட்டிக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம வந்து ஒரு 3 கொத்து போட்டுக்கலாம். நமக்கு 3 கொத்து வந்து ராசி, அதனால 3 கொத்து போட்டுக்கலாம். ஏண்டா வந்து டேஸ்ட்டுக்கு சமைக்க சொன்னா ராசிக்கு சமைக்கிறியா அப்படிலாம் நினைக்காதீங்க. 3 கொத்து போட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நம்ம உள்ள எடுத்துட்டு போயிடலாம். இதை கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடலாம். உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு இனி வந்து உள்ளதான் வேலை. இது வந்து பொங்கிருச்சு. இப்போ மட்டன் வந்து நல்லா வந்துருச்சு மைகாட்ஸ். பொங்கி இது வெந்து வந்துருச்சு. ஐயோ அப்படியே கொட்டுது மைகாட்ஸ். அம்போட்டு இது மஞ்சள் அம்போட்டு அடுப்பை ஃபுல்லாக நார் அடிச்சு தொலையுது. வந்து ஆடாம அசராம மெதுவா எடுத்து அந்த அடுப்புல எடுத்து வச்சிட வேண்டியதான். ஐயோ அப்படியே வச்சிட வேண்டியதான். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை வச்சாச்சு. குக்கர் விசில் போட்டோம். இதுக்கு நடுவில் இதை கழுவி வச்சாச்சு. இதையும் கழுவி வச்சுட்டு இந்த குக்கர் விசிலை வந்து நல்லா திறந்து வச்சுடுவோம் மைகாட்ஸ். தண்ணியை வேற அள்ளி ஊற்றுது. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். ஓகே, இப்போ நல்லா வந்து தண்ணி வந்து இதாகட்டும் மைகாட்ஸ். ஏன் அவசரமாக நான் வேலை பார்க்குறேன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒர்க் இருக்கு மைகாட்ஸ். அதனால தான் அவசரமாக வேலை பார்க்குறேன். நம்மளோட பரப்புக்கு அடுப்பும் பறக்குமா? ஓகே, நல்லா தண்ணி நல்லா சட்டி காஞ்சோன்னா இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். அம்மா சமையல்ல என்ன சொன்னாங்களோ அதே மாதிரியே. இப்போ வந்து பட்டை இதுகளை போட்டுடலாம். இப்போ பட்டை போட்டாச்சு. பட்டை இதெல்லாம் போட்டாச்சா? இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். சட்டி நேரம் வச்சுக்க வேண்டியதான். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ வந்து அந்த பொன்னிறமாக வளர்ந்த பிறகு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். ஓரளவுக்கு இதானா போதும், ரொம்ப வந்து மசிய வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ணிப்போம். இந்த கண்டிஷன் வரும்போது நம்ம வந்து இப்போ வந்து பொடி போட்டுக்கலாம். என்னென்ன பொடி போடணுமோ அந்தந்த பொடி போட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம் மைகாட்ஸ். ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கிறோம். எனக்கு அவ்வளோ மல்லி வாட பிடிக்காது, அதனால் 1.25 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன். அம்மா வந்து எத்தனை அவங்க சொன்னது மறந்துடுச்சு, பட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன்.
ஓகே, நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு ஒரு அரை செம்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிற வேண்டியதான். ஏன்னா நம்ம 10 நிமிஷம் வேக வைக்கணும்ல, அதனால. ஓகே, இதுவுமே நம்ம பொடி சேர்க்கல. நம்ம வந்து மிளகா இதுக்குன்னு வந்து மட்டன் தூள்னு தனியாக இருக்கும், அந்த பொடி சேர்க்காம அவங்க என்ன பொடி சொன்னாங்களோ அதே பொடி மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ ஏற்கனவே வந்து நம்ம அவிய வைக்கலையே, கறி அவிய வைக்கலையே உப்பு ஏற்கனவே போட்டுருக்கோம். அதனால இதில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிறோம், கொஞ்சம் உப்பு. இந்த கண்டிஷன் வரும்போது நம்ம வந்து கறியை போட்டுக்கலாம். ஓகே மைகாட்ஸ், நம்ம கறியை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, அவங்க சொன்ன மாதிரி இதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அப்படியே இதையும் கொட்டிடலாம். இப்போ இதை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து கல்லூரி இடத்துல வச்சுருவோம். 10 நிமிஷம் போட சொன்னாங்க, அதே மாதிரி 10 நிமிஷம் போட்டுட்டு நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் மைகாட்ஸ். அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே கழுவி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து சின்ல எதுவுமே இருக்காது. இங்கே கழுவி வச்சுட்டு இது கொஞ்சம் சூடு போட்டுங்க. ஏற்கனவே இப்போ தான் நம்ம எடுத்துருக்கோம், அதனால குக்கரில் சூடு போட்டு அந்த சூடு போகிற வரைக்கும் இருக்கட்டும். ஓகே மை ஹார்ட்ஸ், இப்போ வந்து கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் ஆனோடனே இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். போடுங்க, நல்ல கலராக நல்லா வத்தி, நம்ம எவ்வளோ தண்ணியாக இது பண்ணியிருந்தோம் இப்போ நல்லா வத்தி 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. ஏன்னா தண்ணி நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு கறி எடுத்து காட்டுறேன், அப்படியே செக்கச்சவே இருக்கணும். நல்லா இங்கே பாருங்க, மாவு மாதிரி வந்திருக்கு. மூடி வச்சாச்சு மை ஹார்ட்ஸ். இன்னைக்கு இலையெல்லாம் வெட்ட முடியாது மை ஹார்ட்ஸ். இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து நான் கிளம்பணும். அதனால வந்துட்டு சண்டே அன்னைக்கு கூட எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இல்லை. அதனால இதை கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன் மை ஹார்ட்ஸ். நம்ம இலை மாதிரியே இருக்கிற தட்டில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். இதுவும் இலை மாதிரி உள்ள தட்டு தான், அதனால இதுலேயே சாப்பிடலாம். ஓகே மை ஹார்ட்ஸ், இதில் சாப்பிடலாமா? ஓகே, இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதில் என்ன இன்னொரு சர்ப்ரைஸ்னா, உங்களுக்கு வந்து சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாப்பாடு வந்து நெய்ச்சோறு மை ஹார்ட்ஸ். மட்டனுக்கு நெய்ச்சோறு இன்னைக்கு சாப்பிட போறேன். நெய்ச்சோறு வந்து பண்ணினேன், லைட்டா பண்ணினேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அது என்னோட ஸ்டைல்ல, யூடியூப்பை பார்த்து பண்ணல, அது என்னோட ஸ்டைல்ல நான் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு அதை நீங்க பாருங்க. ஓகே மை ஹார்ட்ஸ், இப்போ தண்ணி கூட இன்னைக்கு அல்லல, ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் போகணும். அதனால தண்ணி கூட அல்லல. கேமராவும் கரெக்டா இருக்கா என்னன்னு தெரியல. அதனால இப்போ வந்து நம்ம சாப்பாடை சாப்பிடலாம். கொஞ்சோண்டு மட்டன் எடுத்து வச்சிருக்கு. மட்டன் எப்படி நல்லா கலரா வந்திருக்குன்னு பாருங்க. எப்படி வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கா? அப்படியே அந்த இதுலயே வந்து அந்த கண்டிஷன்லயே நம்ம வந்து சாப்பிடுவோம். செம்மையா வந்திருக்கு மை ஹார்ட்ஸ். மட்டனு ஒவ்வொன்றும் லைட்டா பிச்சாலே வருங்க, அப்படி பிச்சு எடுத்தாலே உங்களுக்கு வந்து அப்படியே பூ மாதிரி, நல்லா பூ மாதிரிங்க, அப்படி ஒரு நல்ல பஞ்சு போல வருது பாருங்க மை ஹார்ட்ஸ். அப்படியே பிணைஞ்சு மட்டனோட பிணைஞ்சு அந்த நெய்ச்சோறு அதுவும். இப்போ நான் சாப்பாடு கம்மியாக தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு சண்டே அன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு பார்த்தேன். பட் அந்த வேலை இதாகிறதுனால கிளம்புற மாதிரி ஆகி போச்சு. ஓகே மை ஹார்ட்ஸ், நல்லா சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு போய் வேலை பார்க்கலாம், என்ன கவலை. இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சாப்பாடு பண்ணதுக்கு நமக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு மை ஹார்ட்ஸ். இப்போ நல்லா சாப்பிடுவோம். நீங்கள் நல்லா சண்டே அன்னைக்கு நல்லா சாப்பாடு ஆக்கி நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு இந்த சாப்பாடுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பர் மை ஹார்ட்ஸ். நெய்ச்சோறு, நெய் வந்து நான் ஒரு பாக்கெட் தான் வாங்கினேன். எனக்கு ஏத்தாப்புல எனக்கு மட்டும் கொஞ்சம் போதும்னு ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கி அதில் முக்கால்வாசி ஊற்றுனேன். அதனால் நெய் வாடை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் மட்டன் குழம்புக்கும் நெய் சோறுக்கும்
மாஸ் கட்டிடுச்சு. நல்ல மட்டன் எடுத்து வச்சுக்கிறோம். இப்ப ஜேஸ் மை ஹார்ட்ஸ் ஜேஸ். சில பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, மட்டன் நெய்ச்சோருக்கும் மட்டன் கிரேவிக்கு நெய்ச்சோருக்கும் அள்ளு விடும். அந்த ஆள் இப்போ எனக்கு விடுது. அந்த அம்மா சமையல் சேனல் அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஒரு நன்றி. ஏன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக பண்ணியாச்சு. அவங்க போட சொன்ன பொருளும் சில பொருள் ஒன்று ரெண்டு போடாத பொருள் இல்லாமையே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் அந்த ரெசிபியை பார்த்து பண்ணுங்கள். மட்டன் கிரேவி அது வந்து பார்த்து பண்ணுங்கள், சூப்பராக இருக்கு மைகாட்ஸ். இப்போ நான் சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்பணும். வேர்த்து ஓடுது மைகாட்ஸ். அப்புறம் மைகாட்ஸ் சாப்பிட்டதெல்லாம் பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம மட்டன் பண்ணியிருந்தோம். சாப்பிட்றத பார்க்குறது மட்டும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி பண்ணி சாப்பிடணும். உங்களுக்கு என்ன உங்களால் இப்போ செஞ்சு சாப்பிட முடியுமோ அன்றைக்கி சண்டே அன்றைக்கி என்ன வேணாலும் சாப்பிடுங்க, பண்ணி சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கவுச்சி வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து யூடியூப்பை பார்த்து இன்றைக்கி வந்து மட்டன் எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்டாச்சு. ஒரு சோலோவாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாமே வந்து சாப்பிட்டாச்சு. நீங்கள் என்னையை பார்த்தாலே ஒரு ஆளாகவே எல்லா வேலையும் பார்க்குறானே, இது பண்ணுறானே ஒரு ஆம்பளை பையன், நம்ம ஏன் பண்ண முடியாது அப்படின்னு நீங்களே பண்ணலாம். ஓகே மைகாட்ஸ், இப்போ பேசிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அந்த சொல்ல லைக் தட்டி கமெண்ட்ல கருத்தை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வீடியோவில் பார்க்கலாம் மைகாட்ஸ். பாய் பாய். பாய் மைகாட்ஸ்.